ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டிஜிகோல்டு பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இதில் ஒரு 5 ஷாப் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜிஆர்டியில் முன்னாடி இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருந்துச்சு. ஓல்டு கோல்டும் இதில் நம்ம டெபாசிட் பண்ண முடியும், கேஷும் டெபாசிட் பண்ண முடியும். கிராம்ஸாக அக்குமுலேட் ஆனால் ஒரு மாதிரி 50% நம்ம பே பண்ணணும், 50% வேஸ்டேஜ் அவங்க பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டாக பண்ணோன்னா 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கரண்ட்டாக ஜிஆர்டியில் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில ரீசன்ஸால் வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க அமௌண்ட் அக்குமுலேஷன் ஆகும்போது. இப்போது ஜிஆர்டியில் இந்த ஸ்கீம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது எல்லா ஷாப்ஸ்லேயும் அப்படின்னு நான் ரஃபாக சொல்லிடுறேன். இப்போது இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் 12,500 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் 12,500 கோல்டு ரேட் இருக்கும்பொழுது 1,25,000 நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போகும்பொழுது இதை அப்படியே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு டிவைட் பண்ணி எவ்வளோ கிராம்ஸாக அக்குமுலேட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 கிராமுக்கு இப்போ அவங்க நமக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஓல்டு கோல்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன்ஸ் எனாமல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு 22 கேரட் கோல்டா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அவ்வளோ கிராம்ஸ் உங்களுக்கு ஒரு பாண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அவங்க சில ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. மோஸ்ட்லி நிறைய ஷாப்ஸில் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கடையில் ஃபுல் வேஸ்டேஜ் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நம்ம மாதம் கட்டும் பொழுது நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு நிகரான தங்கத்தை நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதை நம்ம மாதம் கட்டாமல் மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கீம் இருக்குது. இப்போது லலிதா ஜுவல்லர்ஸில் இந்த ஸ்கீம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லலிதா ஜுவல்லர்ஸில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிற ஜுவல்லாக இருக்கலாம், இல்லை ஆன்டிக்காக இருக்கலாம், எவ்வளோ வேஸ்டேஜில் இருக்கிற நகையாக இருந்தாலும் 11 மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு. நீங்கள் லாக் பண்ணும்பொழுது எந்த கிராம்ஸ் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டில் லாக் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ரேட்டுக்கு பண்ண மாட்டாங்க. மினிமம் 10,000 ரூபாயில் இருந்தே நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லலிதா ஜுவல்லர்ஸில் பண்ணலாம். இப்போ நான் பாதியிலேயே எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 5 மாதத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்பொழுது 5% வரைக்கும் உள்ள, அதாவது 5 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 5% வேஸ்டேஜில் உள்ள ஜுவல்லை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 6 மாதம் முடிஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு 7%ல் தான் நான் நகை பார்க்குறேன்னா 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நகை வாங்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 18% வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்லை வாங்கணும், ஆனால் நான் 7 மாதத்தில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த 7% மட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருவாங்க. ரிமைனிங் 9% மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ லலிதா ஜுவல்லர்ஸில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் நீங்கள் 20% வேஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். பட் 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். லலிதா ஜுவல்லர்ஸ் மாதிரி நடுவில் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. மினிமம் 50,000 இருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே பண்ணணுன்னா 2 ஸ்கீமாக பிரித்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓல்டு கோல்டும் நீங்கள் போத்தீஸில் டெபாசிட் பண்ணிக்க முடியும். அதை அப்படியே கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருவாங்க. எவ்வளோ கிராம்ஸோ நம்ம 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் எந்த ஷாப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபுல் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் ஜிஎஸ்டி 3% நம்ம எப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ரேட்டுக்கு தான் கால்குலேட் பண்ணி போடுறாங்க. இப்போது நீங்கள் போத்தீஸில் என்ன ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டும் இருக்குது, மந்த்லி சேவிங் ஸ்கீமும் இருக்குது, ஒன் டைம் ஸ்கீமும் இருக்குது. இந்த 3 ஸ்கீமையும் நம்ம ஒரே
டேட்டில் ஆரம்பித்து எல்லாமே இதில் வந்து 11 மந்த்ஸில் மெச்சூர்ட் ஆகும். எல்லாத்தையும் நீங்கள் மர்ஜ் பண்ணி கூட ஒரு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் போத்தீஸில் கொடுக்குறாங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள். இது திருச்சி அண்ட் சேலமில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, இதில் ஓல்டு சில்வர் உங்ககிட்ட இருக்குது, ஓல்டு கோல்டு இருக்குது, இல்லை கேஷாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜும் நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்ல, ஜிஎஸ்டியும் பே பண்ண தேவையில்ல. அப்படியே நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ கிராம்ஸுக்கான புது நகையை வந்து எடுத்துகிட்டு வரலாம். மினிமம் 10,000 ரூபாயில் இருந்து நீங்கள் கேஷுமே இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஓல்டு கோல்டு ப்ளஸ் சில்வரும் எடுத்துக்கிற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள் தான். மற்ற ஷாப்ஸ்லலாம் சில்வரை வந்து நமக்கு ஒன் டைம் டெபாசிட்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்கள் சில்வரோட வேல்யூவை அப்படியே கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓல்டு சில்வர், ஓல்டு கோல்டு, கேஷ் எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் ஒரு நியூவான ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா மலபாரில் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 11 மந்த்ஸ் தான் இதுவும். மினிமம் வந்து ஆனால் நீங்கள் 1 lakh rupees வந்து மலபாரில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சென்னையில் இருக்கிற பிரான்ச்சில் கால் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ரேட் வந்து 13,000 ரூபாய் இருக்குது. நீங்கள் 13,000 ரூபாய் ரேட்டில் 10 கிராம் வந்து நீங்கள் புக் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா 3% போடும்போது மற்ற ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா 13,000க்கு 3% போட்டிங்கன்னா 390 ரூபாய் ஒரு கிராமுக்கு. அப்போ 10 கிராமுக்கு பார்க்கும்போது 3,900 ரூபாய் இந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வரும் மற்ற ஷாப்ஸில். பட் இங்கே மலபாரில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ 13,000க்கு புக் பண்ணிவிடுவோம். ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு கோல்டோட ரேட் வந்து ஒரு 15,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ரேட்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போது 15,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3% வேஸ்டேஜ் போடும்பொழுது ஒரு 4,500 ரூபாய் பக்கம் வரும். இதுதான் வந்து இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அந்த வேஸ்டேஜ் மட்டும் மார்க்கெட் ரேட்டுக்கு போடுவாங்க மலபாரில். மற்றபடி எல்லாமே ஓகே தான். நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த 18% வந்து 15% இப்போ கம்மி பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் ஷாப்பில் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மலபாரில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க மலபாரில். ஏன்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமே நாங்கள் 15% சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலபாரில் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மற்ற ஷாப்ஸ்லலாம் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுது. கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் பல்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பல்கான அமௌண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் டிஃபர் ஆனால் கூட நிறைய பிரான்ச் இருக்கிற ரொம்ப நம்பிக்கையான ஷாப்பில் வந்து பண்ணுங்கள். அது எந்த ஷாப்பாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசுக்கு வந்து எது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி, உங்களுக்கு ஸ்கீம் வந்து எங்கே பெட்டராக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். மந்த்லி ஸ்கீமாக இருந்தாலும் இதுவே தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் நம்பிக்கையான ஷாப்பாக போடுங்க. கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்றதால நீங்கள் வந்து மற்ற ஷாப்பு கம்மியாக லோக்கல் ஷாப்ஸில் கம்மியான பிரான்ச் இருக்கிற ஷாப்ஸில் வந்து போட்டு மொத்த பணத்தையும் வந்து ஏமாந்துடாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி ஜிஆர்டியில் இந்த ஸ்கீம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதாக ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயிலும் சொன்னாங்க. ஒரு இங்கே பாருங்கள், 7,555 ரூபாய் கோல்டோட ரேட் இருக்கும்போது அவங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து அவங்க வாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12,450 ரூபாய் கோல்டு ரேட் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அவங்க வீட்லேயே இந்த கேஷை சேர்த்து வச்சுருந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாமல் போய் எடுத்திருந்தாங்கன்னா 2 கிராம் தான் அவங்களால எடுத்திருக்க முடியும். இப்போ ஆனால் 3.6 கிராம் கிட்ட எடுத்திருக்காங்க. அவங்க கிராம்ஸ் அக்குமுலேஷனில் போட்டதால் பார்த்தீங்கன்னா பாதி வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணணும், பாதி வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அப்போ ஷாப்பில் சொல்லியிருந்தாங்க. அதில் தான் அந்த ஸ்கீமில் தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க பில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 0.293 கிராம் மட்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்க 2.5 கிராம் இயரிங்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. காயின் வந்து 1 கிராம் வாங்கியிருக்காங்க. இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதோட பில் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ வேணால் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பிரிண்ட் அவுட் எடுத்து. அப்போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கரெக்டான டைமில் கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது பண்ணுறதால நமக்கு நல்லாவே லாபம் வந்து கிடைக்கிது. இப்போ சப்போஸ் வந்து இதில் ரிஸ்க்
ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா மந்த்லி கட்டும்போது ஒரு டைம் அதிகமாக இருக்கும்போது கட்டினாலும் ஒரு டைம் நம்ம கம்மியாக இருக்கும்போது கட்டுவோம். அதனால வந்து ரிஸ்க்கு கம்மியாகும். இப்போ கோல்டு ரேட் வந்து 13,000க்கு மேலெல்லாம் போச்சு இல்லையா? இப்போ 13,000க்கு போய் நீங்கள் ஒரு 5 சவரன், ஒரு 4 சவரன், 3 சவரன் அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒன் டைம் பண்ணி லாக் பண்ணிடுறீங்க. கிராமாக வந்து கன்வெர்ட் பண்ணி பாண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 12,400 அந்த ரேஞ்சுக்கெலாம் கோல்டு ரேட் வந்து வந்துச்சு. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சடனாக இறங்குச்சுனாலும் நீங்கள் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. என்ன லாக் பண்ணீங்களோ அதுவே தான் இருக்கும். இந்த மாதிரி சில ரிஸ்க்கும் இதில் வந்து இருக்குது. ஏன்னா கோல்டு ரேட் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த ரிஸ்க்கையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும், இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா. இப்போது பார்த்த வரைக்கும் லலிதாவில் வந்து எனக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 6 மந்த்லேயே நம்ம ஒரு 6% வேஸ்டேஜில் உள்ள பொருள்லாம் வாங்கலாம். அப்படிங்கும்பொழுது லலிதா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் தோணுது எனக்கு இதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. உங்களுக்கு எந்த ஷாப் ஓகேவாக இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.